எல்லாத்துக்கும் ஒரு டான்ஸ் பேரோட என் பேரு நீ தான் சாப்பிடுன்னு சொன்ன சாருன்ற பேரே போயிட போடுது சாரா என்ன தக்காளி சாரு எலுமிச்சி சாரு திராட்சை சாரா இல்லடா எல்லாம் என்ன சார் கரும்பு சாரு அப்படியே குடிப்பி தப்பு தப்பு தப்புன்னு ஊத்துறேன் ஏண்டா அவ போறா அதிகாரி மிலிட்டரிக்காரு யாருக்கு தெரியல கண்ணு சரியா தெரியல போய் பார்க்கலாம் இது என்று ஒன்று அப்போது நான் இருவர் ஒன்று சேரணும் என்னை வரட்டு மீனாட்சி வா தப்பு பண்ணிட்டாதான் அங்க ஓரா விசாரிப்பாங்க என்ன யாரு இல்லையா உரிமை இருக்குது ஆமா நான் பக்கத்துல வேலை செய்யுங்க நீ நினைக்கிறேன் உங்க மேல வேலை சரி முதல்ல உங்க சரி உட்காரு பேருந்து போடு ஆமா யாரவன் யாருமே இல்லப்பா யாரு யாருன்னு வந்து கேக்குறீங்க வித்த கட்டி கொடுக்கறேன் எங்க அம்மா செய்யாத வித்தியா சின்ன வயசுல டவுல் ஊத்துன்னு பாவாடி போட்டுன்னு கம்மி மேல நடப்பாங்க அப்படி சூப்பரா நான் கீழ்ந்து பாப்பேன் சூப்பரா தெரியும் டவுல் ஊத்துன்னு பாவாடி போட்டு நடப்பாங்க கம்மி மேல நான் கீழ்ந்து பாப்பேன் என்ன பண்ணுவாங்க கீழ்ந்து பாப்பேன் அது இல்லாத இவங்க ஒப்பா சார்ஜ் வச்சு ஆடுவார் டிங்கிடி என்ன நான் நோவணும்னா இப்படி ஆடுவார் டிங்கிடிக்கு அதுலாம் இவங்க அம்மா மியூசிக் சூப்பர் ஆமா காவாதா ஆமா வலிக்கு அவனுக்கு வெள்ளினம் மெல்லிலம் இதெல்லாம் சொல்லணும் இவங்களுக்கு அதனால இவங்க அம்மா மியூசிக் வாசிப்பாங்க அம்மா மியூசிக் வாசிப்பாங்க தலையோட கூட வச்சுக்கின்னு ஒரு மியூசிக் வாசிப்பாங்க எங்க அப்பா எல்லாம் சொல்ல மாட்டாரு எங்க அம்மா தான் அது அடிக்கிற மியூசிக்ல கேட்கிற மியூசிக் நான் என்ன சொல்றேன் எல்லாம் வெளியே பேசவே கூடாது நான் புரியுதா வெளியே வரவே கூடாது என்ன போற ஒரு காரணம் இருந்துச்சு எனக்கு கல்யாணம் எங்க அம்மா சொன்னாங்க அது விடு எங்க அம்மா சொன்னாங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மறு வீட்டுக்கு போறேன் மாமா விட்ட விருந்து எல்லாம் போடுவாங்க நீ சாப்பிடாத ஒரு நாள் பட்டினாட்டு போறாங்க அதனால போறாங்க எங்க அம்மா சொன்னாங்க ஒரு நாள் ஃபுல்லா பட்டினா சாவா மறு வீட்டு போடுவாங்க சாப்பாடு விருந்து சாப்பிடணும் ஒரு நாள் ஃபுல்லா பட்டினாட்டி என் பொண்டாட்டி முதல் பஸ்ல ஏறி அனுப்பிச்சிட்டு நான் 2வது பஸ் ஏறி போறேன் போயிட்டு அந்த ஊருக்கு கூட்டோட்ல இறங்க பாத்துக்கலாம் அது காவா சரிக்கிச்சு அதனால ஜனலா ஜோஜோல் பாத்துக்குது பலவுண்டு மறுப்போல வராங்க அவங்க எல்லாம் பார்த்து குசு வந்துச்சு குஷா தலை குஞ்சுக்கினே போறேன் அவங்க எல்லாம் குஞ்சுக்கினே போனா குடித்து கொண்டே போறேன் 2 ஆயா பேசிக்குது முன்னாடி பலவுண்டு மறுப்புள்ளிங்க நரம்பு தலைச்சா தலை போய் மாரி குஞ்சுக்கினே போறாங்க நான் அதெல்லாம் கண்ணுல வீட்டுக்குள்ள போய் நோஞ்சிட்டேன் எங்க மாமியாக்கு ஒர ஓடியாரா சூட்டல் துணி கடையில அவுத்துக்கு ஓட்டு புள்ளிமா நெரு குதிக்கிறா அப்படியே அவரு மருமக பண்ண வந்தாவே யாரா இருந்தாலுமே சரி அவுத்துக்கு ஓடுறா அப்பதான் நான் நினைச்சேன் இவ்வளவு கட்டு நான் ஓத்தால கட்டிருக்கலாம் போல
சுத்து பாக்குறான். சரி பரவாயில்ல, எங்க அம்மா சொல்ல மாதிரி வித்து நிறைய போடுவாங்க. ஒரு கட்டு கட்டு உட்காந்தேன். தலைவா எல்லாம் போட்டாங்க. தண்ணி தெளிச்சு விட்டேன். உன்னை எங்க மாமியார் போன் சொல்லி தூக்கின்னு வரோம். போன் செட்டு போடுது. போன் செட்டுமா சாப்பாடு வச்சுன்னு போன் செட்டு என் மாமியார் தூக்கின்னு வராங்க. வீட்டுல இருக்குது போன் செட்டு அந்த வச்சுக்கிட்ட பழக 2 எடுத்து உட்காந்தேன். 2 உண்டை எடுத்து வச்சோம்மா. அதை பார்த்து வாங்க வந்துச்சு. அது பார்த்தா பண்ணி புட்டமே இருக்குது. அதான் கேட்டேன், மாமியா விருந்து போடுன்னு சொன்னாங்களே, நீ ஏன் பண்ணி புட்ட போறன்னு கேட்டேன். அது நாங்க சொன்னாங்க, மரும்பிள்ள கோச்சிக்காத, இது மேல் சிம்முலுன்னாங்க. என்ன நான் போட்டு செய்யறீங்கன்னு கேட்டேன். கலாப்பட்டு ஒரு வடம் எல்லாம் மூஞ்சி உடனே போட்டு சிங்கு சிங்கு நீச்சு ஏற்றுனாங்க. எப்படி எப்படி சிங்கு சிங்கு நீச்சு ஏற்றுனாங்க. நீ என்ன இடிச்சாலும் என் கண்ணுக்கு பண்ணி போட்ட சாவலம் சொல்லி தேர்தல் பாத்துக்கினேன். உடனே பொட்டாடி ஓடியாடலாம். தப்பா நினைக்காத, எங்க அம்மா தெரியாம செஞ்சு போட்டாங்க. நாளைக்கு ஏன்னா அடிச்சு போட்டு சொல்றேன் வான்னு கூப்பிட்டாங்க. உமால போடியா பாடா வாத்தா பண்ணி போட்டு போறா வந்து கூட்டு போடி நம்ம பின்ன அவ நடையில பாத்துட்டான். உடனே எங்க மாமியார் ஓடியாரான். புள்ள கொச்சிக்காத புள்ள நான் தெரியாது செஞ்சு போட்டேன். நாளைக்கு குஞ்சே நான் அடிச்சு போடுறேன். அடிச்சு போடுறேன். ஏய் உமால போடி நம்பர் உங்களுக்கு கூட வந்து அடிச்சு போடுறாங்க. அவ ரூம்ல பாத்துட்டான். உட்காந்துக்கிறேன். மணி 8 ஆச்சு நைட்டு. ஹோட்டல்ல பரட்டுது. போய் சாப்பிட்டுலான்னு பார்த்தா அசிங்கமா போடுமே அப்படி சொல்லிட்டு, சரி இனிமே வேலைக்கு ஆகாது, போய் பத்து தூங்கியாந்துவோம், காலையில சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு நேரம் நடையில பத்துட்டேன். பத்து பரடுறான் தூக்கமே வரல. ஒரு நாள் ஃபுல்லா பட்டு ஹோட்டல்ல பரட்டுது. எழுந்து உக்காந்தீங்க லைட் லாண்டிட்டு சைலண்டா இருக்குது. இந்த சிமிலிச்சாங்க பாரு, அந்த உரல அங்க தாங்க இருக்கு. எனக்கு தெரியாது. இந்த கலா கொட்டை கவுரோட வெள்ளலாம் போட்டு இச்சாங்களே, கம்மு 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 கம்முன்னு வருது. வாசனையே இவ்வளவு அருமையாக்குது. பலகாரம் எப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்களுக்கு தெரியாம சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு மோந்துக்கினே எப்ப கை விட்டேன். பிசு பிசுன்னு வரல. ஆமாண்டா ஏன்னா வெள்ளலாம் போட்டு இச்சாங்களா, பிசு பிசுன்னு கொஞ்சம் வேசி நக்கிறேன். ஐயா உங்கூட்டு இருந்துச்சா எங்கூட்டு இருந்துச்சா சிமுலு தாண்டா கொஞ்சாமி போட்ட விட்டியாடா அவனு வேச்சு நக்கணும். இனிமே வைக்க முடியாது. ஆபத்து பாம்புன்னு தலை உள்ள விட்டேன். உள்ள விட்டு 2 தொழில் நாக்கிறேன். தொழிட்டு பாரு தலை வரல. அந்த கலவாடுல போய் மாட்டிச்சு. அந்த கலவாடுனா அந்த பிளாச்சு கொட்ட நாய் மாட்டிக்கிட்ட. அது மாரி மாட்டின்னு முடிச்சு கலவாடுனா அது எப்படி எதுக்கு தெரியுமா வைக்கிறாங்க? நாளை சத்தராம இருக்குது. ஆமா ஏன்னா குத்து சொல்ல சத்தராம இருக்கு. போய் மாட்டிக்கிட்டு தூக்குறேன். போயிட்டு தூக்க முடியல. இப்படின்னா பாரு பாய்ங்க ஆடி வச்சு டமட்டமானு போய் வீட்டு. உடனே மாமியார் ஏந்தா ஏய் யாராவன்னு சொல்லிட்டு உடனே நம்ம தெரிஞ்சாச்சுமா போடுமே. அவ போன எங்க பத்துட்டா. நான் அப்படி இப்படி எடுத்து பார்த்தா எடுக்க முடியல. அப்படியே தடவி 4 கால் பார்த்து தோட்டக்கா போயிங்க. பேச்சு கட்டினா ஒரு முள்ளுவேல பார்த்து அவுத்துச்சு. அப்படியே பிறந்த மேல போயிங்க. உள்ளாடையில அணிவதெல்லாம் பார்த்துக்கிட்டு காது பிரியா வரணும். அதனால அப்படியே பிறந்த மேல போயிங்க. ஒரு புளி மறைஞ்சது அங்க முட்டிங்க. அண்ணன் எடுக்க முடியல. 4 கால் பாசல தூங்கிட்டேன். எங்க மாமியார் அங்கதான் பசுமாறு கட்டியிருந்தா அவளுக்கு. அது அனத்து அணிக்கு நேரத்துக்கு எங்க ஓட்டுக்கு நைட்டு நான் நம்ம தொங்கி கிடக்குறேன். பெரிய காலம் 3 ஆச்சு. எங்க மாமியார் பாலுகிற நேரம் வந்தா கண்ணு விட்டான். அந்த கம்யூனிட்டி கண்ணு விட்டு அவங்க வாத்தா யாரு மனுஷன் யாரும் தெரியாது. நான் 4 கால போய் தூங்கிருந்தேன். நான் மாதிரி 2 முட்டு முட்டிச்சு. ஐயோ கத்தலாம் நினைச்சேன். கத்தனா மாடு மூடுமே சொல்லும். உன்னை எங்க மாமியார் வந்தா அவருக்கு ஒரு காலம் கண்ணு தெரியாது. மாலை கண்ணு போல மாடாங்காட்டு 2 தாடி கட்டிட்டு கண்ணிட்டு கட்டிட்டு சும்பளை தண்ணி எடுத்துக்கணும். ஏன் சொம்புடா சொம்பளை தண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா நேரம் வந்தா செல்லுன்னு அடிச்சுட்டா தண்ணி அடிச்சுட்டு கையெழுத்து வச்சா ஐயோ ஐயோ கத்தனை கத்திரியை பகுத்து 3ஆவது தண்ணி எல்லாம் என்னன்னு கேட்டாங்க. அது பாவி அது மாடு கிடையாது. பொருள் போட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டு ரூம் பூச்சை கல்யாணம் போனா போறதுக்கு பால் நந்திசிமா. ஆனா எனக்கு அப்பதான் நான் போறேன். நீங்க மாமியாரா இருக்கக்கூடாது. பால்
வேலை அத போய் போனா அவன் யார் அவன்? நம்ம அரண்மனையில வேலை செய்யற கதிரவன் அவருமா? நான் புள்ளியா? அது கூட இல்ல அவருமே. அவருடா. அவன் கூட இவ்வளவு நேரத்துக்கு பேசுகிறேன். சும்மா பேசினா கூட பாக்குறவங்க சொல்லுவாங்க. நான் பார்த்து அவங்க சொல்லிருப்பாங்க, தப்பா பேசுவாங்க. ஓஹோ, மகாராணி வச்சுங்க நம்ம எதுவுமே இல்லைன்னா இதுல போய் ஆமா ஏன் வச்சுக்க அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், அவங்க கூட என்ன பேசிருந்தேன் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு வேலைக்கார பையன் அவனா பையன் கூட இவங்க பேசிக்கிறாங்க. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ இந்த பொண்ணு அந்த பையன் கூட பேசுகிறேன், அவவும் ஒரு கதை ஜோடிப்பான். முதல்ல என்ன சொல்லுமா, அந்த தெவடியா வளர்ப்பு சரியில்லை. நீ எப்ப வந்தாலும் உன்னதான் சொல்லுவாங்க. என்ன சொல்றேன் அட்ரஸ் உண்மையில தான் தெரியாதவதான் ஒழுங்கு நடப்பா. என் குடும்பத்துக்கு வந்து பார்த்தது தெரியும். எதப்பா கல்யாணம் கட்டிங்க ஏதோ தெரியும். ஏன்னா வண்டி அப்படியே தெரியும். அந்த ஆள் வண்டி ஓட்டினா தானே வண்டி தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கூட பேசுறேன். எதுக்காக பேசுறேன் என்ன ஏதுன்னு எல்லாத்துக்கும் ஒழுங்கா சொல்லிட்டோம். அது புரியுதா? என்ன பேசிருந்தேன் சொல்லிடு. ஏன்டி கை விட்டு போடா, இது தோல் மேல கை போடு. அம்மா நான் உண்மையை சொல்றேன், தோல் மேல கை போடு. நான் எதுக்கு கோவப்பட மாட்டேன் சொல்லு போடு. ஆமா அம்மா அம்மா என்ன அம்மா பத்திக்கு எரியுதா? என் கை ரொம்ப நேரம் சில்லுன்னு வச்சிருக்கா. உனக்கு அடிக்கடி சில்லுனாவும் சூடாவும் என்னடா வெதர் மருந்து உடம்பு மாதிரி கைகரு அதெல்லாம் வேண்டாம். அவங்க கூட என்ன பேசுன்னு உண்மையை சொல்லிட்டு சாமி. அம்மா நான் உண்மையை சொல்லிடுறேன். அம்மா நான் அவனை காதலிக்கிறேன், அவனை திருமணம் செஞ்சுக்க போறேன். என்ன நாடு கெட்டு விட்டது. அந்த காதலி எந்த பதில் வந்து அவன் டயரி கீச்சு கலாச்சிருவான். ஒரு அப்பங்கார ஒரு பொண்ணை பேச்சு எவ்வளவு பாதுகாப்பா வளர்த்துங்க தள்ளி போறீங்க. அவன் போய் காதலிக்கிறியா? அவன் யார்? அவன் ஏழை, நம்ம யார் கோட்டீஸ்வரர்கள். ஆமா அவங்க வீட்டை பாத்தீங்கன்னா நாய்ப்பெஞ்சா தப்பு தப்புன்னு ஓய்வு. காலையில இருந்தா பைது நொல நொல சாப்பிடுவாங்க. பிரியாணி கட்டிருக்காங்க. ஹலோ நான் என்னன்றேன், என் சேலா நாத்தி சக்தி சடக்கு எல்லாம் கட்டுவாங்க. ஆமா அவங்க சங்கு தடுப்பு எல்லாத்தையும் கட்டுவோம். நீ யார பேச? Oh my God. நல்ல போடு கையா பேசிருந்தேன். அவன் லவ் பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடவுளே, நம்ம தகுதி வேற அவன் தகுதி வேற. டெபாசிட் என்ன தகுதி சொல்லாதீங்கம்மா. காதல் வந்து தகுதி பார்த்து வரதுல, ஜாதி மதம் பார்த்து வரதுல, ஏழை பணக்கார பார்த்து வரதுல. இந்த மழைக்கு காதலுக்கு ஒரு ஒற்றுமை என்ன? இந்த மழைக்கு இது பாரு, இவன் நல்லவனா கெட்டவனா, இந்த ஜாதி அந்த ஜாதி லொபுக்குன்னு பேசிட்டு போவான். அதே மாதிரி தான் காதலும். இவன் நல்லவனா கெட்டவனா சாப்பாக்குறான் கருப்பான் லொபுக்குன்னு ஓட்டு பாக்குறியா? நான் கூட எங்கனாலும் பேஞ்சிட்டு போயிடுவேன். நீ பேருமா? நீ தெரியாது. எக்ஸாம்பிள் சொல்ல மனசுல இருக்கிறது எது இருந்தாலும்
நான் யாருக்கிட்டுமே எது பேசணும் ஓப்பனா பேசிருக்கேன். அவனை காதலிக்காத. அம்மா நான் அவர்தான் காதலிப்பா, அவர்தான் திருமணம் செய்யணும், அவங்க கூட தான் வாழ்வேன் நானு. நம்ம பேக்ரவுண்ட் வேற, அவன் பேக்ரவுண்ட் வேற. பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது, தெரியுமா? 2 அடி 3 இன்ச்சு எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். சொல்லிதான் சேராது. ஆமா 2 அடி 3 இன்ச்சு. எப்படி அதெல்லாம் தெரியுது? அப்படியே சென்சார் கண்ணு எடுத்துருவோம். அவன் வேணா சாமி பாத்திரம் மறைச்சு மிச்சம் பண்ண கோத்திரம் மறைச்சு பொண்ணு எடுக்கணும். நல்ல பழமொழி. 1960 பேசுறது அப்படியே பேசுங்க. ஐயா நீங்க ஆட்டா போடா. ஒரு நல்லது கிடந்து கேட்க முடியல. அவன் தேவையில்லை. புடிச்சாலும் புளியங்குமா பிடிக்கணும். ஆமா ஆமா நீ ஏமா அந்த சைடுல முடிக்கிறா வச்சுக்காத. அவன் வேணா அவனை காதலி. நான் அவரை தான் காதலிப்பேன், நான் அவரை தான் திருமணம் செஞ்சுப்பேன். நீ நம்ம தகுதி வேறடி. வாய மூடுமா. தகுதின்றீங்களே முதல்ல ஆரம்பத்துல நீங்க எந்த தகுதி நினைச்சு பாருங்க. நீங்க என்னோட என்ன நினைச்சு பார்க்க சொல்றேன். நினைச்சா ஏன் அவனு அவளுக்கு தெரியாது. அது இல்ல ஏன்டி காதல லூசு மாதிரி ஆயிட்டு. நான் ஒண்ணு லூசு இல்லம்மா. முதல்ல நீங்க தகுதின்றீங்களே முதல்ல நீங்க எந்த தகுதி எப்படி இந்த அரண்மனைக்கு நீங்க தாலி கட்டணும் நினைச்சு பாருங்க. பெரியவங்களுடைய சிந்தித்து பேசு. நீதான் சிந்திச்சு பேசணும். எங்கன்னா வாய் அடிச்சுக்க வேலைக்காரனா போயிட்டு என் வாயை புடங்கறாங்கப்பா. நான் எது சொல்லமா ஆமா அவங்க அடிக்குதுன்னா சொல்லிட்டேன். என்ன தகுதி? ஆமா நீங்க எந்த தகுதியில இருந்தீங்க? முதல்ல அரண்மனைக்கு எப்படி தாலி கட்டி வந்தீங்க? ஏன் என்னன்னாக்கா கருப்பு போயிட்டு எங்க அப்பா உன்னை கேட்டு ஒரு பக்க மனுஷனுக்கு ஒருத்தர் கூட கொடுக்காம அங்க நாங்க நான் குடுத்துட்டு நீ கலைக்கலையா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகாது. இது வரைக்கும் ஆனந்தம் கிடையாது. அதுக்குன்னே ஒரு குரூப் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. குரூப்பு ஏ குரூப்பு சின்ற குரூப்புடா. நூறுக்கு தீனி குரூப்பு. அவன் வேணாண்டி. நம்ம தகுதி வேற. தகுதி பார்த்து நீங்க பேசாதீங்க. என்ன கருப்பு போயிடுச்சு? ஆமா என்னுடைய அப்பா உனக்கு எடுத்துட்டு அழுதுங்க. அப்படி ஒண்ணு நான் போட்ட பிச்சை என்ன வாங்கின கட்டி கட்டி ஆசையா நான் காலி நான் தள்ளிட்டு போய் காலிக்க தானே அவனை மேட்ரு என்னன்னு உனக்கு தெரியும். என்ன மேட்ரு? கருப்பு போயிட்டு ஏதோ என்னால இந்த அரண்மனைக்கு வந்தேன். ஏன்னா புண்ணியமா இருக்கு சொல்லி பேசுறேன். என்ன கேள்வி கேட்கறேன்? எங்க குடிகார கம்யூனிட்டி கத்துக்கிறான். அவன் குடிச்சிட்டு ஆடிங்க அவன் கெடுப்பாங்க. என்ன என்ன தெரிய பேசுறீங்க? ஏ காமரு எப்படியா இதுல எங்க பிளான் கட்சி போட்டு வேலை செஞ்சோம். கட்சி போட்டு வேலை செஞ்சீங்க. நீ சொல்ற சரி. ஒப்பனுக்கு சரக்கு ஊத்துந்து நானு, படுக்கு போட்டது நானு, பக்கத்துல பத்து இந்த அம்மா கால தூக்கி போட்டது நானு, கத்து நாங்க 2 பேரும். அவன் காலை போட்டானே அவன் காலை போட்டானே அப்புறமா நான் கத்தேன். அந்த நேரத்துக்கு நீ வந்து இதான் நடந்தது. எல்லாம் எங்க பிளான் எதுவுமே நடக்கலையா? எதுல கேச்சு போட்டு எதுவும் பண்ணலையா? ஆனா எனக்கு அப்பா மட்டும் சொன்னா நான் எதுவும் செய்யலமா. நான் போதில் இருந்தா நான் கரெக்டா தான் குடிகார ஊசத்தை நம்புறீங்க நீங்க. அவன் குடிகார உண்மைதான் சொல்லுவான். ஆனா நம்ப மாட்டாங்க. நீ அநியாயமா எங்க அப்பா அநியாயமா பழி போட்டு நான் திருமணம் செய்து நடிப்பேன். பழி போட்டா பையா ஒரு பாவம் எட்டு நாள் காட்டின குடும்பத்தை வண்டி வேற அது மோசக்காரி, அது இல்லையா, அது சாதி, அது வேசி, அது பிராடு, அது லோப்பரு, அது லோராயி
சொல்ல என் குடும்பத்துல வந்து எங்க தேவடியா நீ சொல்லாத பைபாஸ் திருவா சவுதோ பாத்து நம்ம ஊருக்கு போய் கைதோ குண்டர் வயிறு ஆச்சிங்க ஒரு தாய்க்கு தாயா இருப்பவங்க திருமணம் செஞ்சு பேயா இருப்பவங்க கொடுத்தாங்க பேய்க்கும் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன நீ சொல்லாதீங்க சுத்தி எனக்கு உங்க அப்பா அப்படியே ஹரிச்சந்திர மாதிரி அப்படி மழைக்கு திருமணம் பண்ணி இந்த போய் நாயாண்டி சாவா என்ன என்ன சொல்லாத நீ விட்டுங்க என்ன விட்ட போடி பின்னாடி வரணும் சரி மாமா பின்னாடி வரணுமா பின்னாடி வரணும் வச்சுமா தெரியல நீ வந்து பண்ண வழியா வந்த அதனடி பூ என்னத்த வாரி வச்சுக்கிறேன் என்னடா அம்மா சொல்லு வாய போடுறா மான கட்டவனே அம்மா சொல்லாதடா சுத்தி தேவடியாராயோ கடவுளே தேவடி சொல்றா சுத்தி நடக்க அவ்வளவு லேசன் பணத்துக்கு நான் என்ன சொல்றேன் சொன்ன கட்டா போடுறது எந்த கூட சொல்றேன் நான் சொல்ற மாதிரி நீ சொல்ற காதலிக்கிற அவனை கூப்பிடு ஏன் அவனுக்காக ஒரு வேலை நான் கூப்பிடு அவனை ஆபத்து இங்க வாங்க கூப்பிடு காப்பாத்திட்டே